ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்துட்டு நம்ம பார்வதியை பற்றி ஒரு விஷயம் கேட்குறாரு. டக்குன்னு வந்து பதறாரு நம்ம சபரி. என்ன நடந்துச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்வதி மறக்க முடியாத பேர், மறுக்க முடியாத பேர் இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ வந்துட்டு சிங்கப்பெண், துணிவே சக்தி, இப்படி மாதிரி ஒரு விஷயம்லாம் எப்போ நடந்துச்சு, நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த தலை டாஸ்கில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருந்திருக்கும். இப்போ திவ்யா இவங்க சபரி விளையாடும்போது வந்துட்டு காலில் அடிச்சிருவார், தெரியாமல் தான் பட்டிருக்கும், ஆனால் அந்த கண் வீங்கிரும். அதோடு வந்து பெருசாக சீன்லாம் போடல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அங்கே வந்து திரும்ப ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவர் வந்து ஷூக்காலை போட்டு மிதிச்சிருப்பார், பிடிச்சி தள்ளி விட்டுருப்பார், இழுத்து ஒரு தள்ளியிருப்பார். அவங்கெல்லாம் விழுந்து மயக்கெல்லாம் போட்டு விழுந்துருந்தாங்கன்னா என்ன அங்கே என்ன ஸ்டெப் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் யார் மேலேயும் படியை போடல, அவங்க பாட்டுக்கு ஸ்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் சபரி மன்னிப்பே கேட்கல. நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுக்கப்புறம் தான் மன்னிப்பே கேட்டாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க பண்ணது எல்லாமே நியாயன்ற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆப்போசிட் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பிரவீன்ராஜ் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு கானாவனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து என்ன சொல்கிறார், சபரி வந்து சொல்லிட்டு இருப்பார், இந்த வீட்டில் வந்து நான் வந்துட்டு டைட்டில் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்காங்க ஒரு சில பேர். அப்படி சொல்லும்போது ஒரு டாஸ்க் ஒன்று கூட நடந்துச்சு, பால் டாஸ்க்கு அப்படின்னு ஒன்று. இவர் வந்துட்டு தெரியும், ஆனால் நீ பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுங்கள லைவ் ஆனாச்சு. ஸோ அதான் அவங்க இந்த மாதிரி நீ வந்துட்டு அடிச்சுட்ட, அப்புறம் நான் மாற்றி பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இவன் வந்து திடீர்னு பார்த்தனா அடிக்கிறான், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தெரியாமல் பண்ணேன்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சே பண்ணான்னு சொல்கிறான், ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின் போது எதை பற்றி பேசுகிற அப்படின்னு சபரி வந்து இது பண்ணுறாரு. உடனே அவர் காமிக்கிறார், கண்ணை காமிச்சு இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னோடனே அப்படி சைலண்ட்டாக வர்றாரு. அதுக்கப்புறம் இல்லை நான் அதை பற்றி சொல்ல வரேன், நான் வந்து இந்த டாஸ்க்கு இப்போ இந்த டிக்கெட்டு ஃபினால் நடந்துச்சுல, எனக்கு கம்புறது லாஸ்ட்டாக வந்தாலும் அதை சொல்கிறேன் அப்படின்றது. அதை பற்றி அவர் பேசவே இல்லை. ஸோ அவருக்கு அன்றைக்கே தெரியும் அது தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் எல்லாரையும் வந்து கலாய்ச்சிருப்பார், குறும்படம் போட்டு பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு சிங்கிள் எல்லோ கார்டு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன கேள்வி எல்லாருக்கும், இதனால தான் ஒரு கேள்வியாக வருது, இவ்வளோ பெருசாக வந்து அந்த விஷயம் போச்சு, அதுக்கு வந்து யாரும் குரலும் கொடுக்கல, வெளியே வந்து நம்ம போகலாம். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ தூரம் பொங்குறாங்களேன்றதான் வந்துட்டு பெருசாக வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிரவீன்ராஜ் கேட்ட உடனே சபரி டவால்னு கொஞ்சம் ஷாக் ஆனது எனக்கே கொஞ்சம் ஓகே. ஆனால் அதாவது சபர்கிட்ட இருக்கிற டேலண்ட் என்னென்னா, ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுவார். அதை பற்றி அடுத்ததை பற்றி பேசவே மாட்டார். அந்த மாதிரி எல்லாருமே இருக்கணும். இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து கமருதன்கிட்ட மைனஸ் பாயிண்ட். அதனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.